கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, ஆண்டவருடைய நல்ல பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தேவனாகிய கடவுள் இந்த புதிய நாளின் நன்மைகளை மேன்மைகளை கொடுத்து நம்மை தாங்குவாராக. இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது லூக்கா நற்செய்தி நூல் 12ஆம் அதிகாரம் 13வது வசனம். லூக்கா நற்செய்தி நூல் 12:13. அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஆஸ்தியை பாகம் பிரித்து என் வீதத்தை எனக்கு தரும்படி என் சகோதரனுக்கு கட்டளையிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். ஒரு பெரிய திரள் கூட்டம் வந்து கொண்டிருக்கிறது. அந்த கூட்டத்தில் ஒருவன் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறான். அவரை நியாயஸ்தராக பார்க்கிறான், நீதி செய்கிறவராய் பார்க்கிறான், அன்பு செய்கிறவராய் பார்க்கிறான், அனைவரையும் அரவணைக்கிறவராய் காணப்படுகிறான். நீதி வழங்குபவரிடத்திலே நீதி வேண்டும் என்று சொல்லுகிறவனாக தன் சகோதரிடத்துல ஆஸ்தியை பிரித்து எனக்கு தர வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய பங்காளி சண்டையை அங்கே ஆண்டவருக்கு முன்பாக வைக்கிறான். இன்றைக்கும் அநேக இடங்களில ஒரு குடும்பத்துல ஒரு சொத்து பிரச்சனை என்று சொன்னால் 3வது நபரை தேடி அவரிடத்துல நியாயம் விசாரிப்பதும் அவரிடத்துல கொடுத்த அந்த சரியான வீதத்தை பிரித்து கொள்வதும் இயல்பாய் காணப்படும். ஆண்டவர் சொல்லும் பொழுது 14வது வசனத்துல, அதற்கு அவர், மனுஷனே, என்னை உங்களுக்கு நியாயாதிபதியாகவும் பங்கிடுவனாகவும் வைத்தவர் யார் என்று சொல்லி கேட்கிறார். ஆண்டவர், நான் வந்த நோக்கம் உங்களுக்கு சொத்து சண்டையை தீர்த்து வைப்பதற்கு அல்ல, உங்களை என் ஆண்டவருக்கு, என் பராபரனுக்கு, என்னை அனுப்பின தேவனுக்கு சொந்தமாக்குவதற்காய் வந்தேன். நீ என்னிடத்துல வந்து சொல்லுகிறாயே என்று சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார் அவர்களை நோக்கி, பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏனில் ஒருவனுக்கு எவ்வளவு ஆஸ்தி இருந்தாலும் அது ஜீவன் அல்ல. The property is not the life. நீங்க எவ்வளவு வேணாலும் வச்சிருக்கலாம், ஆனா அது ஜீவன் அல்ல. ஆகவே நீங்கள் அந்த காரியத்தை குறித்து நீங்கள் சிந்திக்க வேண்டாம் என்று சொல்லுகிறார். மனிதனுடைய வாழ்க்கையில மனிதனுக்கு எதிரியார், who is enemy to me என்று சொன்னால், உலகத்துல இருக்கிற சொத்துக்கள் தான் மனிதனுக்கு எதிரி. சொத்து இருக்கும் பொழுதுதான் இங்க சண்டையும் பிரச்சனையும் போராட்டங்களும் வருகிறது. பாருங்க, சொல்லுவாங்க 5 வயசுல அண்ணன் தம்பி, 10 வயசுல பங்காளி, அதுக்கு மேல பகையாளி கொலையாளிம்பாங்க. ஆஸ்திகள் இருக்கும் பொழுது அங்கே ஆஸ்தியை குறித்த பல்வேறு விதமான ஐயங்களும் போராட்டங்களும் வரும்பொழுது ஆஸ்தி ஜீவன் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆஸ்தி வந்துவிட்டது என்று சொன்னால் இன்னும் நான் சேர்த்து வைக்க வேண்டும், இன்னும் சேர்த்து வைக்க வேண்டும் என்கிற ஆசை பேராசையாய் மாறுகிறது. பேராசை யாருக்கும் எதையும் விட்டு கொடுக்காத மனப்பண்புக்கு நேராக வந்து விடுகிறது. எவ்வளவு இருந்தாலும் எனக்கு போதவில்லை. இன்றைய அரசியல் தலைவர்களை எடுத்துக் கொள்ளுங்கள், அவருடைய ஆஸ்திகள் வரையறை இல்லை. அவர்கள் அரசியலில் வந்தபொழுது ஒன்றுமில்லாதவர்களாக இருந்திருப்பார்கள். இன்றைக்கு இருக்க பல்வேறு விதமான ஆன்மீகவாதிகளை எடுத்துக்கொள்ளுங்கள், ஆன்மீகத்தை மையமாய் கொண்டு அதை வியாபாரமாய் மாற்றின மக்களாய் காணப்படுவார்கள். அன்புக்குரிய விசுவாசியே, ஆண்டவரிடத்துல வந்தவன் கேட்கிறான், எனக்கு பிரித்து வைக்க வேண்டும் என் சொத்தை என்று சொல்லி. ஆண்டவர் சொல்லுகிறார், ஆஸ்திகள் உனக்கு ஜீவன் அல்ல என்று சொல்லி. இன்றைக்கு விசுவாசிகளாக வாழ்கிற நீங்களும் நானும் ஆஸ்தியை ஜீவன் என்று நம்பினால் அந்த ஆசையும் பேராசையும் நம்முடைய வாழ்வுக்கு, ஆன்மீக வாழ்வுக்கு எதிரியாய் மாறிவிடுகிறது. அந்த எதிரியாய் மாறிவிடும் பொழுது நாம் இருக்க வேண்டிய ஸ்தானத்தை விட்டு தள்ளி விடுகிறது. அப்போஸ்தலர்களின் புஸ்தகத்துல அருமையாய் ஒரு காரியத்தை வாசிக்கிறோம். பொதுநலவாதியாய் மாற விரும்பின மக்கள் தங்களுடைய ஆஸ்திகளை விட்டு அப்போஸ்தலர் பாதப்படியில் வைத்த பொழுது அனனியாவும் சபீராலும் மாறுபாடான காரியங்களை செய்தார்கள். ஆஸ்தி அவர்களை சுயநலவாதியாய் மாற்றின பொழுது ஜீவனை இழந்த மக்களாய் காணப்படுகிறார்கள். ஆஸ்தி ஜீவன் அல்ல, ஆஸ்தி மனித வாழ்க்கையில அது ஒரு எதிரியாய் காணப்படுகிறது. இன்றைக்கு வாழ்கிற நீங்களும் நானும் இந்த சமூக வாழ்க்கையில என் எதிரி யார் என்று கண்டு கொள்வோம் என்று சொன்னால், அந்த எதிரியை விட்டு விலகி என்னை நேசிக்கிற இடத்துல நம்ம ஒப்புக் கொடுத்து நிறைகளை காண முடியும் என்பதில் எந்த மாற்றங்களும் இல்லை. அந்த கிருபைகளை தேவன் கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் இந்த விளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய திருக்கரங்களை எங்களை தாழ்த்துறோம் சுவாமி. நீர் நன்மை செய்வதற்காய் இந்த உலகத்துல வந்தீர். நாங்கள் உம்மை பற்றி கொண்டு உலகத்தின் பொருளாசையை விட்டு விலக கிருபை பாராட்டும். இயேசுவின் ஜெபிக்கிறோம், ஜெபக்குள் பிதாவே, ஆமென்.